வீக் 50 தமிழ் சீரியல்ஸோட டிஆர்பி ரேட்டிங் பார்த்துடலாமா? நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது சின்ன திரைகளாட்டா. இன்னைக்கான இந்த வீடியோல ஃபர்ஸ்ட் தமிழ் சீரியல்ஸோட டிஆர்பி ரேட்டிங், தென் விஜய் டிவி சீரியல்ஸோட டிஆர்பி ரேட்டிங், தென் சன் டிவி சீரியல்ஸோட டிஆர்பி ரேட்டிங், அதுக்கப்புறம் டாப் 25 தமிழ் சீரியல்ஸோட டிஆர்பி ரேட்டிங், என் கடைசியா ரியாலிட்டி ஷோட டிஆர்பி ரேட்டிங்குமே ஒரே வீடியோல பார்க்க போறோம். இந்த வாரம் டிஆர்பி ரேட்டிங் ஏன் முக்கியம் அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணிடலாமா? ஃபர்ஸ்ட் செல்லமை சீரியல் ஹனுமானுக்கு பதிலா லான்ச் ஆச்சு. சோ செல்லமே ஹனுமான் சீரியலை விட நல்லா ரேட்டிங் எடுத்திருக்கா இல்ல கம்மியா எடுத்திருக்கா அதை பார்க்கணும். தென் வீரா அண்ட் சின்னஞ்சிறு கிளியோட மகா சங்கமம் லான்ச் ஆச்சு. ஸோ அதனோட ரேட்டிங்கை தெரிஞ்சுக்கலாம். ஆனா ஹனுமான் சீரியல் ஃபேன்ஸ்க்கு இந்த வாரம் ஒரு வருத்தமான விஷயம் தான். ஏன்னா ஹனுமானோட ரேட்டிங் இந்த வாரம் வராது. ஏன்னா சண்டே டெலிகாஸ்ட் ஆனதால அடுத்த வாரம் தான் வரும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீக் 50 அர்பன் பிளஸ் ரூரல் டாப் 5 தமிழ் சேனல்ஸ் பார்த்துடலாமா? இது பார்க் இம்ப்ரெஷனை பொறுத்து. அஞ்சாவது இடத்துல மீண்டும் சன் டிவி ஹெச்டி வந்துட்டாங்க, 287 மில்லியன் இம்ப்ரெஷன். நாலாவது இடத்துல கேடிவி 596 மில்லியன் இம்ப்ரெஷன். மூணாவது இடத்துல ஜி தமிழ் 1128 மில்லியன் இம்ப்ரெஷன். இரண்டாவது இடத்துல ஸ்டார் விஜய் 1207 மில்லியன் இம்ப்ரெஷன். முதலாவது இடத்துல சன் டிவி 1858 மில்லியன் இம்ப்ரெஷன். இதுக்கப்புறம் வரப்போற ஜி தமிழ் ரேட்டிங் பாக்குறதுக்கு முன்னாடி டிஆர்பி ரேட்டிங் பக்கத்துல பிளஸ் இருந்துச்சுன்னா போன வாரத்தோட இந்த வாரம் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு அர்த்தம். மைனஸ் இருந்துச்சுன்னா டிக்ரீஸ் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஜி தமிழ் சீரியல்ஸோட வீக் 50 டிஆர்பி ரேட்டிங் பார்த்துடலாமா? அர்பன் பிளஸ் ரூரல் 11வது இடத்துல இதயம் 1.68. 10வது இடத்துல அண்ணாமலை குடும்பம் 1.71. பரவாயில்ல, இந்த சீரியல் லான்ச் ஆனது கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகி இப்ப நல்ல இடத்தையும் பிடிச்சிட்டாங்க. 9வது இடத்துல கெட்டி மேலும் 1.93. கெட்டி மேலத்துக்கு என்னாச்சுன்னு தெரியல, வர வர டிஆர்பி ரேட்டிங் குறைஞ்சிட்டே வருது. இதுவும் இதே டைம்ல டெலிகாஸ்ட் ஆகிற மகளே என் மருமகளும் ஒரே ரேட்டிங் தான் 1.93. 8வது இடத்துல வாரிசு 1.97. இன்க்ரீஸ் ஆயிருந்திருக்காங்க போன வாரத்தை விட இந்த வாரம், பட் இருந்தாலும் கம்மியா தான் வாங்கியிருக்காங்க டிஆர்பி ரேட்டிங். 7வது இடத்துல சந்தியா ராகம் 3.98 குறைஞ்சு போயிட்டாங்க. இந்த வாரம் ஆடுகளம் தான் ஸ்லாட் லீடரா மாறிட்டாங்க, திரும்பி சந்தியா ராகம் குறைஞ்சு போச்சு. 6வது இடத்துல மகா சங்கமம் சூப்பராகவே ரேட்டிங் வந்திருக்காங்க 4.32. நல்ல ரேட்டிங் தான் லான்ச் ஆனது. 5வது இடத்துல அண்ணா 4.88 குறைஞ்சு போச்சு இந்த வாரம். 4வது இடத்துல பாரிஜாதம் 4.96. இதுவும் இந்த வாரம் குறைஞ்சு போச்சு. 3வது இடத்துல திருமாங்கல்யம் 4.99. பரவாயில்ல, திருமாங்கல்யம் கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகி 3வது இடத்துக்கு வந்துட்டாங்க. அடுத்த வாரம் கண்டிப்பா 5+ மேல ரேட்டிங் வாங்கிடுவாங்கன்னு நினைக்கிறேன். 2வது இடத்துல அயல் 5.26. பரவாயில்ல. 9வது இடத்துல கார்த்திகை தீபம் 5.96. கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகிட்டு வராங்க. அடுத்த வாரம் கண்டிப்பா 6+ வந்துடும் நினைக்கிறேன். அடுத்ததா விஜய் டிவி சீரியல்ஸோட வீக் 50 டிஆர்பி ரேட்டிங் பார்த்துடலாமா? அர்பன் பிளஸ் ரூரல் 13வது இடத்துல சக்திவேல் 2 1.64. 12வது இடத்துல பூங்காற்று திரும்புமா 1.83. இந்த சீரியல் மட்டும் தான் இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க. மொத்தத்துல மற்ற எல்லா விஜய் டிவி சீரியல்ஸோட ரேட்டிங்குமே குறைஞ்சு போச்சு, முக்கியமா பிரைம் டைம் சீரியல்ஸ். 11வது இடத்துல தனம் 1.92. 10வது இடத்துல மகளே என் மருமகளே 1.93. இதுவும் குறைஞ்சு போச்சு, கெட்டிங்கனும் குறைஞ்சு போச்சு. அந்த ஸ்லாட்டுக்கு என்னாச்சுன்னு தெரியல. 9வது இடத்துல கண்மணி அன்புடன் 2.06. 8வது இடத்துல ரெண்டலை மேல பேச 2.12. இதை கூட பிரைம் டைம்ல போட்டா நல்லா டிஆர்பி ரேட்டிங் வாங்க போல. 7வது இடத்துல மகாநதி 3.43. ஜி தமிழ்ல மகாசங்கம் வந்ததுனால மகாநதியோட டிஆர்பி ரேட்டிங் அடிமட்டத்துக்கு போயிடுச்சு. பாப்பா அடுத்த வாரம் இன்க்ரீஸ் ஆகுதான்னு சொல்லி. 6வது இடத்துல பிக் பாஸ் சீசன் 9 3.69. இது குறைஞ்சிட்டே வருது, என்ன இருக்குன்னே தெரியல. 5வது இடத்துல சேர்ந்து பைரவி, இதுவும் குறைஞ்சு போச்சு பிகாஸ் ஆஃப் தட் மகாசங்கமம். 4வது இடத்துல சின்ன மருமகள் 6.37. இதுவும் குறைஞ்சு போச்சு. 3வது இடத்துல பாண்டியன் ஸ்டோர்ஸ் 7.79. 2வது இடத்துல சிறகடிக்க ஆசை 8. 1வது இடத்துல ஐயனார் துணை 8.42. இதுவும் போன வாரத்தோட இந்த வாரம் கம்மி தான். அடுத்ததா வீக் 50 சன் டிவி சீரியல்ஸோட டிஆர்பி ரேட்டிங் பார்த்துடலாமா? இந்த வாரம் சன் டிவி ஆஃப்டர்நூன் சீரியல்ஸ் எல்லாம் செம்மையா பக்காவா டிஆர்பி ரேட்டிங் எடுத்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பிரைம் டைம்ல சில சீரியல் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, சில சீரியல் குறைஞ்சிருக்கு. அண்ட் செல்லமே லான்ச் டிஆர்பி ரேட்டிங் எல்லாத்தையும் மொத்தமா விலவாரியா பார்த்துடலாமா? இந்த வாரம் ஹனுமான் மட்டும் வராது, அடுத்த வாரத்துல இருந்து ஹனுமான் ரேட்டிங்கும் வந்துடும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். 18வது இடத்துல புனிதா 1.98. 17வது இடத்துல பூங்குடி 2.11. 16வது இடத்துல மணமகளேவா 2.31. 15வது இடத்துல மல்லி 2.61. 14வது இடத்துல ஆனந்தராகம் 2.80. இந்த சீரியல் இன்னும் கூடிய விரைவில் கிளைமேக்ஸ் எபிசோட் போட்டு முடிக்க போறாங்க. 13வது இடத்துல வினோதினி 2.85. 12வது இடத்துல புது வசந்தம் 3.29.
11ஆவது இடத்துல இலக்கியா 3.50. 10வது இடத்துல லக்ஷ்மி 3.55. ஆஃப்டர்நூன்ல எல்லா சீரியல்ஸோட ரேட்டிங்குமே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 9வது இடத்துல ஆடுகளம் 4.25. இது போன வாரத்தோட இந்த வாரம் கம்மி, பட் சூனா வந்து இன்க்ரீஸ் ஆயிரும். ஆடுகளம் ஃபேன் வந்து ரொம்பவே வந்து வெறித்தனமா இருக்காங்க, இன்க்ரீஸ் ஆயிரும்னு சொல்லி. 8வது இடத்துல சன் நியூஸ் 4.64 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 7வது இடத்துல செல்லமே செல்லமே 6:30 லான்ச் ஆயிடுச்சு இல்லையா, 6.64. ஆனா இது போன வாரம் ஹனுமான் எடுத்த ரேட்டிங்கை விட கம்மியா தான் எடுத்திருக்கு. பாப்போம் அடுத்தடுத்த வாரத்துல இன்க்ரீஸ் ஆகுதா இல்ல குறையுதான்னு சொல்லி சன் டிவி தப்புனாதான் தெரியும். 6வது இடத்துல அண்ணன் 8.39. 5வது இடத்துல எதிர்நீச்சல் தொடர்கிறது 8.57. 4வது இடத்துல மருமகள் 8.67. 3வது இடத்துல கயல் 9.07. 2வது இடத்துல சிங்கப்பெண்ணை 9.81. 9வது இடத்துல எப்பயும் போல 3 முடிச்சு 10.34. டாப் 25 தமிழ் சீரியல்ஸ் இந்த வீடியோல என்னால சொல்ல முடியல, பட் அடுத்த வீடியோல உங்களுக்காண்டி சொல்றேன். அண்ட் ரியாலிட்டி ஷோவும் சேர்த்து மொத்தமாவே வந்து சொல்லுறேன். அதுக்கப்புறம் ஜி தமிழோட அர்பன் ரேட்டிங்ஸ் இது கிடைச்சிருக்கு. சலங்கை ஒலி 2.07. அதுக்கப்புறமேல் வந்து அவள் வருவாளா 1.39. ராதாச்சி நரோஜா 0.99. இந்த வாரம் சன் டிவில செல்லமே செல்லமே லான்ச் ஆச்சு, பட் ஹனுமானை விட ரேட்டிங் கம்மியா தான் எடுத்திருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அண்ட் வீரா சின்னஞ்சிறுக்கிலேயே மகா சங்கமமோட இம்பாக்ட் அதிகமாகவே இருந்துச்சு விஜய் டிவில. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு பிடிச்ச சீரியல் எதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன் மக்களே. பை பாய்.